உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மன்னிப்பு, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சுத்திகரிப்பு, ஆண்டவருடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த நன்மை, அதை எங்கேயாவது இழந்துட்டோமா? எங்கேயாவது சோரம் போயிட்டோமா? கர்த்தரை விட்டு வழி விலகிட்டோமா? அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட இடத்தில் இருந்து, அந்த கர்த்தரால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இடத்தில் இருந்து வெளியே தலையை காட்டிட்டோமா? எதனாலாவது ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு வெளியே போயிட்டோமா? கவனப்படுங்கள். உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு கயிற்றை கொடுத்திருக்கிறார். யோசுவா காப்பாற்றுவதற்கு ஒரு கயிற்றை கொடுத்தான். கர்த்தர் உங்களை காப்பாற்ற தன்னுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தை உங்கள் மேல் அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உலகம் கதரும், உலகம் அழியும், பட்டணம் இடியும், சுவர்கள் ஒருவேளை மடியும், மன்னன் மடிஞ்சு போகலாம், ஜனங்கள் அழிந்து போகலாம், ஆடு மாடுகள் கொளுத்தப்படலாம். ராகாபே, உன் மீட்டின் மேல் இந்த தீமை வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த ரத்தம் நம்ம மேல எப்பவும் இருக்கணும். அந்த ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ள நீங்க எப்பவும் இருக்கணும். போக்கும் வரத்துமா இருக்கக்கூடாது. பாவத்தை கண்டால் அங்கே போய் 4 நாள் வேலை செய்வது, பரிசுத்தத்தை கண்டால் இங்கே வந்து 2 நாள் தேவனிடத்தில் அழுவது, அப்படி இல்லை. அந்த கயிறு அலுங்காம, அந்த ரட்சிப்பு செதறாம, அந்த ரட்சிப்பின் எல்லை விட்டு நீங்கள் வெளியேறி போகாம, கர்த்தருடைய கோபாக்கினை கடந்து போகிற நேரத்தில் நீங்கள் அதற்குள்ளே இருப்பதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதுக்கு தான் அந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழி அந்த ரட்சிப்பிலே இருக்கிறது. நமக்கு வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சபையிலேயும் ஊழியத்திலும் இருக்கிறது. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழியை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதுக்குள்ள இருக்கணும். ராகாபதை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டாள். அந்த ரட்சிப்பு எங்கேயாவது அது வழி மாறி போகிறதா? ரட்சிப்பு ஒருவேளை குறைந்து போகிறதா? நான் ஆரம்பத்தில் கர்த்தரிடத்தில் காட்டின அந்த வைராக்கியமும் அந்த வேகமும் இன்னைக்கு எனக்குள்ள இல்லாம இருக்குதா? கவனம். இந்த வருஷத்திலிருந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கொடிய நாட்கள் வருகிறது, தீமையின் நாட்கள் வருகிறது. கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அண்டிக் கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? எந்த காரியத்துக்கும் நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கணும். எந்த காலத்திலும் அப்படி இல்லாட்டா கூட பரவாயில்ல, இந்த காலத்தில் நீங்கள் இருந்தால்தான் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழி உங்களுக்கு கிடைக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த வருஷத்திலிருந்து பல அதிகாரங்கள், சாத்தானுடைய பல தீவினைகள் கட்டுவிழ்த்து விடப்படும். வஞ்சிக்கிற அடையாளங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷத்தில் என்ன வரும்? டார்க் சயின்ஸ். டார்க் சயின்ஸ்னா இருண்ட விஞ்ஞானம், தீமையின் விஞ்ஞானம் தேசத்தில் பரவும். தீமை விஞ்ஞானம், மருத்துவத்தில் தீய விஞ்ஞானம் வரும், அரசியலில் தீய விஞ்ஞானம் வரும், சபைகளுக்குள்ளே தீய விஞ்ஞானம், டார்க் சயின்ஸ் உள்ளே நுழையும். எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்துலேருந்து பாருங்க, புதுசு புதுசாக சில கருவிகளை உங்களை கொண்டு வந்து காட்டுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாலெல்லாம் ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மொபைல் ஃபோன் கொண்டு வந்து அதில் கேம்ஸ் கொண்டு வந்து இன்னைக்கு வாலிபர்கள் நிறைய தேவனுடைய பிள்ளைகளை கூட அதுக்குள்ளே அடிமைத்தனப்படுத்தி கட்டி போட்டு வச்சிருக்கிறான். இனி அது தீவிரப்படுத்தப்பட்டு ஜனங்களுடைய ரட்சிப்பை இழக்க வைக்கிற அளவுக்கு அவர்களை என்டர்டைன்மெண்ட்லையும் குதூகலத்திலையும் தேவையற்ற காரியங்களிலும் அவர்களை உள்ளே புறப்பட வைக்கும். அப்படிப்பட்ட மாய தோற்றங்கள் உண்டாகும். இனி வருகிற காலத்தில் ஜனங்களை ஏமாற்ற புறப்படுகிற வஞ்சகர்கள் எழும்புவாங்க. கடவுளுடைய பிள்ளைகள் மாதிரியே வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து தீமையை பின்பற்ற சொல்லுவாங்க. அவன் நமக்கு தெரியும், அவன் வந்து தேவனால் அங்கீகரிக்கப்பட அந்தி கிறிஸ்துவாவே இருப்பான். அந்தி கிறிஸ்து நம்ம ஏற்கனவே சொன்னமே அவன் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா இவர்கள் நமக்கு அவனை பின்பற்ற சொல்லி கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு பெரிய தலைவர் எழும்பிட்டாரு, ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் ஒன்று திரட்டுவார், வியாபாரத்தை ஒன்றாக்குவார், நம்ம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க செய்வார், என்ன ஒரு முத்திரை மாத்திரை வாங்கிட்டா போதும் அவ்வளோதானே என்று சொல்லி தீமைக்கு வக்காலத்து வாங்குகிற அல்லது தீமைக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஊழியர்கள் கூட எழும்புவாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் பொல்லாத பிசாசு செய்வான். அந்த காலத்தில் நமக்கு தெரியவே தெரியாது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இருக்கும். இவைகளிலிருந்தெல்லாம் நீங்க தப்பிக்கணும். பொல்லாத காரியங்கள்ல இருந்து யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுவீங்க, கொள்ளை நோய்களை கேள்விப்படுவீங்க, இந்த நெருப்பு பரவின காரியங்களை போல ஒரு தேசத்துல பல அழிவுகளை பார்ப்பீங்க.
2024 கடைசியில எத்தனை இடத்துல வெள்ளம், எத்தனை இடத்துல சேதம். நேபாளத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம், திபெத்து பகுதிகளில் ஒரு பெரிய நிலநடுக்கம், ஸ்பெயின்ல ஒரு பெரிய நிலநடுக்கம், இப்படி பல இடங்களிலும் பல்வேறு விதமான பயங்கரங்கள். இவைகள் எல்லாம் நடக்கும்போது கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உங்க விஞ்ஞானம் உங்களை காப்பாற்றாது, மனுஷ சக்தி உங்களை காப்பாற்றாது. என் ஜனங்களை கோபாக்கனிலிருந்து காப்பாற்ற நான் சில ஏதுக்களை வைத்திருக்கிறேன். ஒன்று, உங்க ரட்சிப்புக்குள்ளே இருங்க, அது உங்களை பாதுகாக்கும். ரட்சிப்பை விட்டு வெளியே இழுக்கக்கூடிய எந்த மாய உபதேசத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நீங்கள் அடைக்கலமாக இருங்கள். நீங்கள் நம்பி சார்ந்திருக்கிற ஊழியங்களும் சபைகளும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள கூடாத அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தருடைய வேதம் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 35-36 வசனத்துல, பூமி எங்கிலும் குடியிருக்கிற அனைவர் மேலும் தீமை ஒரு கண்ணியை போல வரும். எல்லார் மேலே வருமா? பூமியின் மேல் குடியிருக்கிற ஒரு வெள்ளம் மாதிரி, அலை மாதிரி, கொள்ளை நோய் மாதிரி, பூமி அதிர்ச்சி மாதிரி, பூமியில் குடியிருக்கிற அநேகர் மேலே அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆலோசனை. எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்புவதற்காக. கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்போது அவர் முன்னால போய் நிற்கும்படிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக. இந்த 2 காரியங்களுக்கு நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்றோம் நம்ம, ஆனா எதுக்கு ஜெபம் பண்றோம் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னார், இவைகளுக்கு நீங்கள் தப்புவதற்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள்